இயேசு எப்படி இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் இருந்து தன்னை ஒரு கிச்சிலி மரம் என்பதை நிரூபிக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த காட்டு மரங்களோடு சேர்ந்து நாம காட்டு மரமாக மாறிடுறோம். ஒரு ஸ்கூலில், காலேஜில் இப்போ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சர்ச்சில் ஆராதனை எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கும்போது எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள் தான். நம்ம பிள்ளைகளை ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆனால் காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற காட்டு மரங்கள்லாம் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைகள் அதுக்கு நடுவில் இருக்கும், கிச்சிலி மரமாகவும் இருக்கும். ஆனால் போக 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 அந்த காட்டு மரங்கள்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிடும், நம்ம பிள்ளைகளை காட்டு மரமாக மாற்றிடும். வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைகள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் எங்களால் கிச்சிலி மரமாக இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா, அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எந்த வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவுங்கிறது நெகட்டிவ் பேரபிள். அதாவது புளித்த மாவு பொதுவாகவே பைபிளில் ஆப்போசிட் விஷயத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். உதாரணமாக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை பண்ணுறவங்க, பரிசேயர், சதிசேயர், இவங்களுக்கு தான் கர்த்தர் புளித்த மாவுன்னு சொல்லுவார். உபதேசத்துக்கு தான் சொல்லுவார், கள்ள உபதேசத்துக்கு. பரிசேயரை குறித்து, ஏரோதை குறித்து, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிம்பார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு சமானமாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புளித்த மாவு அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒருவேளை இங்கே இருக்கிற நமக்கு இந்த புளித்த மாவுக்கான கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம், இங்கே இருக்கிற நமக்கு. ஆனால் நமக்கு வேற ஒன்று தெரியும், அதுக்கு ஈக்குவலாக சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் நைட்டு படுக்க போகும்போது பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு படுப்பாங்க, மிச்சம் இருக்கிற பாலில். இப்போ இருக்கிறதில்ல பால் மிச்சம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சம் உள்ள பாலில் இந்த பக்கத்து வீட்லேயோ அவங்கலேருந்து உர ஊற்றுவாங்கம்பாங்க. நைட்டில் படுக்க போகும்போது உர ஊற்றுறதுக்கு தயிர் வாங்குறதுங்கிறது ஒரு வேலை. பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கொஞ்சம் தயிர் ஒரு சின்ன கப்பில் வாங்கி அப்படி ஊற்றுவாங்க. 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பாலில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டா மறுநாள் காலையில் மொத்த பாலும் என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். அந்த தயிரில் இருக்கக்கூடிய புளித்த தன்மைக்கு ஒரு சுபாவம் உண்டு. எல்லா பாலையும் தயிராய் மாற்றுகிற சுபாவம். அதைத்தான் இயேசு சொல்றாரு. கொஞ்சம் புளிச்ச மாவு என்ன பண்ணிடும்? 3 படி பாவை என்னவா மாற்றிடும்? அப்படியே மொத்தத்தையும் புளிக்க பண்ணிடும். அது பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டுங்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கொஞ்சமா இருந்தாலும் சுத்தி இருக்கிற நிறைய பேரை அவங்க தன்னை போல மாத்திடுவாங்கன்னு அர்த்தம். அது பரலோகத்தினுடைய வல்லமை. நீங்கள் உங்கள் காலேஜிலேயோ, ஸ்கூல்லையோ, ஆஃபீஸ்லையோ புளித்த மாவை போல நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களை போலத்தான் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டுமே ஒழிய நீங்கள் அவர்களை போல மாற முடியாது. மாறலன்னா உங்ககிட்ட அந்த புளித்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஈஸ்ட், அது உங்ககிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி அவங்க மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும். எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நாள் ஒதுக்குவாங்க. ஒரு நாள் வரும், உங்கள் பக்கத்தில் ஒரு கூட்டமாக வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தனித்து இருக்க வேண்டி வரும். அவங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் புளிச்ச மாவுனா ஒத்துக்காது. அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, அவங்க கூட உட்காந்து அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க, நீங்கள் பாட மாட்டீங்க, கை மட்டும் தட்டுவீங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் எங்கே பாடினேன், நான் தட்டுனேன். காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்த நீங்க மாற்ற முடியும், அந்த இடம் உங்களை மாற்றாது. அப்படிதான் இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அவருக்கு தெரியும் 12 பேரால முழு உலகத்தையும் மாற்ற முடியும் என்று சொல்லி. ஒரு 120 பேரால உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும். ஒரு பவுல் எழுதுகிற புக்கால முழு உலகத்துக்கும் அது ஒரு வேதமாக மாற்ற முடியும் என்று தேவனுக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரமாக இருந்தார். இயேசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை கிச்சிலி மரம் என்று நிரூபிச்சுக்கிட்டே வராருன்னு பாருங்க. எல்லாவற்றையும் பைபிள்ல இருந்து வரிசையா அவர் லைஃபே அப்படிதான். ஏன்னா அவர் பாவ உலகத்துக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்தார். 33 வருஷமே அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேச முடியாது. 3 முக்கியமான தருணங்களிலே இயேசு அதை நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்?
ஒரு இடத்துல எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இயேசு வரும்போது அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசுவை பத்தி சொல்லும் போது அவன் எதிரில் இருக்கிறவன் கேட்கிறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? ஏன் நாசரேத்துல நன்மை தோன்றுமோ? இருக்கிறதுலே ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தாங்க. தி ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தான். அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் அந்த நாசரேத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு கிச்சிலி மரம் நடந்து வருகிறது அங்கிருந்து. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக நம்ம சூழ்நிலைகள் மேலே பழி போடுறோம், சுத்தி இருக்கிற பிள்ளைகள் மேல பழி போடுறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க, இந்த கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லை. இந்த உலகத்துல எல்லா பக்கமும் கெட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு கெட்ட ஃப்ரெண்டால நம்ம நல்ல பிள்ளைய மாத்த முடியுது, நம்ம நல்ல பிள்ளையால ஒரு கெட்ட ஃப்ரெண்டை மாத்த முடியல. கரெக்ட் தானே? அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அந்த பையன் மோசமானவன், அவன் கூட சேர்ந்து தான் என் பையன் கெட்டுட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கெட்ட குணம் உள்ளவனால நல்ல குணம் உள்ளவனை என்ன செய்ய முடியுது? மாத்த முடியுதுன்னு நீங்க அறிக்கை பண்றீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நல்ல குணம் உள்ள உங்க பையனால தான் கெட்ட குணம் உள்ள அவனை மாத்த முடியும்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய அறிக்கையே தப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்குள்ள இருந்து அவர் அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு வெளியே வராரு. அவரை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, இந்த எல்லா விதத்திலுங்கிறத நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லா விதத்திலுங்கிறதையும் நீங்க எல்லாத்தையும், இப்ப இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பரியாசத்தை போட்டுக்கோங்க. அவர் கூட இருந்த அவரும் வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாரு. 30 வயசுல தான் வெளியே வராரு. அப்ப கண்டிப்பா அவருக்கு 13லேருந்து 19 வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த வயசுல அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பாரு. எல்லாம் யூத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பாரு. ஆனா அவன் பண்ண ஒரு பரியாசத்தையும் இவர் தொடல. இவர் பாட்டு உட்காந்துட்டே இருந்திருப்பாரு. மேபி சொல்லியிருப்பாங்க, பெரிய சாமியாரா இவன், சிரிச்சிட்டே இருந்திருப்பாரு. ஏன்? ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் இங்கே இருப்பீர்கள், நான் தேவகுமாரனாய் உயர்த்தப்படுவேன். எனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அவருக்கும் நம்மள மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, பண்ணியிருப்பாங்க. ஆனா எதுலயும் அவர் டெம்ட் ஆகல. அதான் ரொம்ப முக்கியம். நாம என்ன சொல்றோம்? நான் சும்மா தான் இருந்தேன், சாத்தான் கொண்டு வந்து போட்டான். எப்படி? சாத்தான் கொண்டு வந்து போட்டான். சாத்தான் கொண்டு வந்து போடுவான், அதான அவன் வேலை. அதுக்கு தானே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் வேற எதுக்கு இருக்கிறான்? சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்கா? எதுக்கு சாத்தான் இருக்கிறான்? நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு தான் சாத்தான் இருக்கிறான். அந்த வேலையை அவன் செய்கிறான். நீ செஞ்சுக்கிட்டே போ. எனக்கு பசி வரும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசி முடியாது போடா. என்ன பசியா இருக்கிறீங்க, வேணான்றீங்க. எனக்கு பசியும் இருக்குது, கல்லுகளை அப்பமாக்குற வல்லமையும் இருக்கு. நீ சொல்லி நான் செய்ய முடியாது போடா. ஓ அப்படியா? ஓ அவ்வளோ வல்லமை இருக்குதா? எங்க கீழே குதிங்க பார்ப்போம். செய்ய முடியாது போடா. என்ன நீங்க வர வர எதையும் செய்ய மாட்டேன்றீங்க. இங்க வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். கூப்பிட்டு போய் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்க, அப்பாலே போ சாத்தானே. ஆனால் இயேசுக்கிட்ட ஆப்ஷனே இல்லை. காட்டு மரத்துக்கு நடுவில் கிச்சிலி மரம் தான். நான் மாற மாட்டேன், நீ எனக்காக மாறு. யோசித்து பாருங்க, ஒரு இயேசு முழு உலகத்தையுமே மாத்திட்டாரு பாருங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. 3 இடங்களிலே இயேசு அதை நிரூபித்து காட்டுகிறார். முதலாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப பாருங்க, ஒரு குரூப் ஞானஸ்நானம் எடுக்க வருது இயேசு கிட்ட. திரளான கூட்டம். வர்றவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. யார் வர்றது? பரிசேயரும் சதுசேயர், எல்லாம் ஊழியக்காரங்க, வேதபாரகர், படித்தவங்க, அதாவது ரிலீஜியஸ் பீப்புள். இவங்க எல்லாம் வராங்க. இவங்க அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்நானன் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுநாள் இயேசு வராரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. வரும்போது இயேசு தன்னிடத்தில் வருகிறதை யோவான் கண்டு என்ன சொல்லி கூப்பிடுறாரு? தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு. எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு குரூப்பை பார்த்தா பாம்பு குட்டியா தெரியுது,
நடுவுல இயேசு வரதை பார்த்தா ஆட்டுக்குட்டியா தெரியுது. எப்படி இந்த டிஃபரன்ஸ்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாரு? வரும்போது அவர் 10ஓட 11 வந்துகிட்டு இருந்திருப்பாரு. அவர் பாட்டுன்னு பாவம் பண்ணல. இன்னும் அவர் சீஷர்கள்லாம் செலக்ட் பண்ணல. அவர் பாட்டுன்னு வந்துகிட்டு இருக்கிறார். மொத்த கும்பலும் வருது. மொத்த கும்பலுக்கு நடுவுல இயேசு நடந்து வருகிறார். வரும்போது அத்தனையும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? பாம்பு குட்டியா இருக்குது, விரியன் பாம்பு குட்டியா இருக்கு. இவர் ஒருத்தர் மாத்திரம் அதற்கு நடுவுல ஆட்டுக்குட்டியாய் தெரிகிறார். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார். அத்தனை பேருக்கு நடுவுல எப்படி இயேசு மட்டும் தனியா தெரிகிறாரு? அவர் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாரா? இல்ல ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டிருக்காரா? ஸ்பெஷல் மேக்கப் போட்டிருக்கிறாரா? நத்திங், எதுவுமே கிடையாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த 30 வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டு, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவர் தன்னை நிரூபித்து விட்டு வெளியே வருகிறார். இப்போ நாசரேத்தை விட்டு வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைக்கும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நிச்சயமாய் முகத்தில் வித்தியாசம் உண்டு. ஏன் நம்ம ஊர்ல ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க, நார்மலா சொல்லுவாங்க. அதோடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்னன்னா, உங்களை உள்ளான மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறானோ, எவ்வளவு ஆவியில் இருக்கிறானோ, அவ்வளவு உங்க முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், ஒரு மகிமை தங்கி இருக்கும். அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பது. உங்களை பார்த்த உடனே ஒரு பிரசன்ஸ் இருக்கும். இப்போ இயேசு வந்து நாத்தாம்பேல வருகிறார். வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்த உடனே சொல்றார். இதுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரியேசுன்னு ஒருத்தன் வரான். பவுல் உத்து பார்க்கிறார். உத்து பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படிங்கிறார். எப்படி பார்த்த உடனே சொல்ல முடியுது? கூட இருக்கிற அதிபதிக்கு தெரியல, கூட அந்த பரியேசுவை கூட வச்சிருக்கிற அதிபதிக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? அந்த முகத்தில் உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அது உன் முகத்தில் தெரியும். ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்க முகத்தில் பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். உங்க முகத்தை பார்க்கும் போதே அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்க முகத்தில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வெளிக்காட்டும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். சில நேரத்தில் இந்த 2 சம்பவமும் நடக்கும். நான் சொல்றது, சில நேரத்தில் நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருந்து ஜபத்துல வேத வாசிப்புல நல்லா இருந்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி, எதிர்த்து இருக்கிற ஆவி, அந்த ஆவியோ இல்ல பிசாசின் ஆவியில் இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும். உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும். ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டா இருப்பீங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே எரியும் அவங்களுக்கு. அது உங்க முகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது. அது என்னமோ உங்களை இப்போ பாருங்க, திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பூச்சி குடுக்குடுன்னு ஓடி போய் என்ன செய்யும்? ஒரு மூலையில ஒளியும் பாருங்க. அதுதான் அது. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது. நீங்க வந்து அப்படி தேவ பிரசன்னத்தோட நின்ன உடனே அது முகத்துல உங்களை பார்த்த உடனே ஒரு கோபம் ஒன்று வரும். சில நேரத்தில் நான் சொல்றது உண்மை, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம நல்ல வசனத்தில் வளர்த்துருப்போம், நல்லா பாட்டு பாடும், நல்லா கர்த்தருக்குள்ள இருக்கும். இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும். சில டீச்சருக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது. டீச்சர் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மை. சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது. கண்ட உடனே எரிச்சலா இருக்கும். மற்ற பிள்ளையை விட இந்த பிள்ளையை 2 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளையை திட்டுவாங்க. முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க. ஏன்னு காரணமே புரியாது. அந்த டீச்சருக்கும் தெரியாது. அந்த டீச்சரை கேளுங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னமா தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க. உண்மை, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு? ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. இருளுக்கு உன்னை பத்தி தெரியாது, உன்னை பத்தி கோபம் வரும்.